அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் இசுபுல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி கொல்லப்பட்டார். அதன் பிறகு லெபனான் எல்லைக்குள் புகுந்து தாக்குவது என்று இஸ்ரேல் முடிவு செய்தது. அதன்படி லெபனான் எல்லைக்குள் புகுந்து இசுபுல்லாவின் இடங்களை குறிவைத்து அங்கு அவர்கள் ஆயுதங்களையும் ராக்கெட்டுகளையும் மற்றும் ஏவுகணையில் பதிக்க வைத்துள்ள இடங்களையும் ட்ரோன் பதிக்க வைத்துள்ள இடங்களையும் கண்டுபிடித்து அழிப்பது என்ற நோக்கத்துடன் இஸ்ரேல் இராணுவமானது முதலாக தெற்கு லெபனான் எல்லைக்குள் புகுந்தது. அப்படி புகுந்த பொழுது அங்கு இசுபுல்லா படையினருக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. அந்த மோதலில் முதலாக இஸ்ரேல் இராணுவத்தைச் சேர்ந்த 8 பேர் கொல்லப்பட்டனர். இதை இஸ்ரேலும் உறுதி செய்துள்ளது, ஹெஸ்புல்லாவும் உறுதி செய்துள்ளது. இஸ்ரேல் இராணுவம் தெற்கு லெபனானில் நுழைந்த பொழுது அங்குள்ள 20 கிராம மக்களை உடனடியாக வெளியேற வேண்டும். இஸ்ரேல் இராணுவமானது இசுபுல்லா இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப் போகிறது என்று அறிவித்து உள்ளே நுழைந்தது. இந்த நிலையில்தான் இசுபுல்லா தெரிவித்தது என்னவென்றால், இஸ்ரேல் லெபனானுக்கு இடையே உள்ள எல்லையான ப்ளூ லைனை தாண்டி இஸ்ரேலின் இராணுவ வீரர்கள் தரைவழியாக அவர் உள்ளே புகுந்து தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதற்கு இசுபுல்லா படையினரும் திருப்பி தாக்குதல் நடத்திய பின்பு அங்கிருந்து இஸ்ரேல் படையும் பின்வாங்கியதாக இசுபுல்லா அறிவித்துள்ளது. அதை தவிர லெபனான் எல்லைக்குள்ளே அருகே உள்ள மௌரன் அல் ராஸ் கிராமம் அருகே இஸ்ரேலிய டாங்கி படைகள் நுழைந்த பொழுது இசுபுல்லா படையினர் தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேலின் 3 மெர்கவா டேங்குகள் அளிக்கப்பட்டுள்ளதாக இசுபுல்லா அறிவித்துள்ளது. ஆனால் இதை இதுவரையில் இஸ்ரேல் இராணுவம் உறுதி செய்யப்படவில்லை. மாறாக 8 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் மட்டும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது.